வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, நடிகர் செந்தில் அவர்களை பற்றி சோசியல் மீடியாவில் நிறைய வதந்திகள் பரவிட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய அப்பாவை மிகப்பெரிய பெருமைப்படும் விதமாக அவருடைய மகன் பேசிய வீடியோ சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். அப்பா செய்தது மிகப்பெரிய தியாகம் இதுதான். செந்திலுடைய மகன் பேட்டி. நகைச்சுவை நடிகர் செந்தில் குறித்து அவரது மகன் மணிகண்டன் பிரபு பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை பேட்டி ஒன்றில் பகிர்ந்திருக்கிறாரு. தமிழ் சினிமாவில் முன்னணி நகைச்சுவை நடிகரில் ஒருவரான செந்தில் மகன் டாக்டர் மணிகண்டன் பிரபு தனது தந்தையினுடைய சினிமா வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை குறித்து பகிர்ந்துள்ள தகவல் ரசிகர்களிடையே கவனம் பெற்றுள்ளது. குறிப்பாக சினிமா உச்சத்தில் இருந்த காலத்தில் குடும்பத்துடன் செலவிட முடியாத சூழ்நிலை குறித்து அவர் பேசியிருப்பது பலரையுமே நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இது குறித்து பேசிய மணிகண்டன் பிரபு, சின்ன வயதிலே அப்பாவுடன் அதிக நேரம் செலவிட்டதே கிடையாது. அந்த காலத்தில் அவர் சினிமா உச்சத்தில் இருந்தார். வாரத்திற்கு ஒரு முறை அல்லது சில நேரங்களில் மாதத்திற்கு ஒரு முறை தான் அவரை பார்க்க முடியும். பெரும்பாலும் நாங்கள் தூங்கிய பிறகுதான் வீட்டுக்கு வருவார். நாங்கள் எழுதுவதற்கு முன்பே மீண்டும் படப்பிடிப்புக்கு கிளம்பி விடுவார். அவர் வந்து எங்களை பார்த்துட்டு சென்றதை கூட அம்மா சொல்லித்தான் எங்களுக்கு தெரிந்து கொள்வோம் என்று கூறியிருக்கிறாரு. பள்ளி நாட்களில் மற்ற நண்பருடன் தந்தைகள் பள்ளிக்கு வருவதை பார்த்தபோது என் அப்பா மட்டும் ஏன் வரல என்ற ஏக்கம் இருந்ததாகவும் தெரிவித்திருக்கிறார். பின்பு குடும்பத்திற்காக அந்த தியாகங்களை செந்திலுக்கு செய்தார் என்பதை புரிந்து கொண்ட பிறகு அந்த வருத்தம் மாறிவிட்டது என்று அவர் கூறியுள்ளார். திரைப்படங்கள் அடிக்கடி அடிவாங்கும் காட்சிகள். செந்தில் நடித்ததை சிறு வயதில் ஏற்றுக்கொள்ள முடியாமல் ஏன் எப்போதுமே நீங்கள் அடி வாங்கி கொண்டே இருக்கீங்க, ஒரு காட்சியாவது நீங்கள் திருப்பி அடிக்க வேண்டாமா என்ற நேரடியாக தந்தையிடம் கேட்டதாகவும் மணிகண்டன் பிரபு நினைவு கூர்ந்திருக்கிறார். இயக்குனர் எப்படி சொல்கிறாரோ அப்படித்தான் நடிக்க வேண்டும், அதுதான் ஒரு நடிகருடைய கடமை என்று செந்தில் அமைதியாக பதிலளித்ததாகவும் தெரிவித்திருக்கிறார். தனது காதல் திருமணம் குறித்து தகவலை வீட்டில் கூறிய போது தந்தை எதிர்பார் என்று நினைத்ததாகவும் ஆனால் அந்த தயக்கம் இல்லாமல் அதை ஏற்றுக்கொண்டதாகவும் மணிகண்டன் பிரபு கூறியிருக்கிறார். அதனால் தந்தை மகன் இடையே பெரிய சண்டைகள் ஏற்பட்டதே கிடையாது என்று அவர் தெரிவித்துள்ளார். மேலும் செந்தில் கவுண்டமணி நட்பு குறித்து பேசிய அவர், யாராவது கவுண்டமணி பற்றி தவறாக பேசினால் அப்பாவுக்கு பிடிக்காது. இன்றும் அவருக்கு அடிக்கடி தொலைபேசியில் பேசிக்கொள்வார். திரையில் எப்படி இணைந்திருந்தாங்களோ திரைக்கு வெளியில் அண்ணன் தம்பி போலவே இருக்கிறாங்க என்று கூறியிருக்கிறார். அதே போல ஒரு காலத்தில் செந்திலுக்கு மது பழக்கம் இருந்தது, அது தனக்கு பிடிக்காத விஷயம் என்று, ஆனால் தற்போது அந்த பழக்கத்தை அவர் முழுமையாக கைவிட்டார் என்றும் மணிகண்டன் பிரபு தெரிவித்திருக்கார். இறுதியில் எங்களுடன் நேரம் செலவிட முடியாமல் ஓடித்தான் அப்பா செய்த மிகப்பெரிய தியாகம். பிறந்தநாள், பெற்றோர் ஆசிரியர் சந்திப்பு உள்ளிட்ட நிகழ்ச்சியில் வர வேண்டும் என்ற ஆசை அவருக்கு இருந்தது. ஆனால் வேலை காரணமாக முடியலை. அதனால் தான் இன்று என் குழந்தைகளுடன் அதிக நேரம் செலவிட வேண்டும் என்பதில் கவனமாக இருக்கிறார் என்று உருக்கமாக பேசியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் சோசியல் மீடியாவில் எங்களுடைய அப்பாவை பற்றி ஒரு தவறான வதந்திகளை பரப்பிட்டு வராங்க. அவர் இறந்து போயிட்டார் என்று பல்வேறு செய்திகளில் ஊடகங்களில் பார்க்கும்போது எங்களுடைய குடும்பம் ரொம்பவே பதைந்து போயிருக்கு. தயவுசெய்து இந்த மாதிரி செய்திகளை பரப்பாதீங்க, அதற்கு நான் எச்சரிக்கை விடுகிறேன் என்று அந்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறாரு செந்திலுடைய மகன். இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.